ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப்லி ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி பூரிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ஆனால் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயிலே ஒரு 50 ml ஆயில் எடுத்துகிட்டு கடுகு சீரகம் எல்லாமே தாளிச்சிக்கலாம். இது கடுகு சீரகம் போட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மேலே சீக்கிரமாக சீந்து போயிடும். இப்போது ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், 4 வெங்காயம் சின்ன சின்னசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% குக் ஆனாலே போதும், ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்றப்போ அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு சைடில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த ஆயில்லையே மெசிச்சு வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி மெசையாமல் லைட்டாக சின்ன சின்ன உருண்டை பதத்துக்கு இருக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா குக் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி பதம் இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறமா கட்டியாயிடும். அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணி எடுக்க வச்சா டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. சில பேர் இது கூட கடலை மாவுமே சேர்த்துப்பாங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.